தங்கத்தையே கொடுத்தாலும் மதுரை மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் திமுகவுக்கு எதிராக கொதித்து போயிருக்கிறார்கள் என்றார். இங்க மக்கள் பூராமே எடப்பாடியார் தான் வரணும், 4 ஆண்டுகள் 3 மாதம் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு, அவர் தான் மீண்டு வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அவர் சொல்றாருன்னா அந்த மீது எவ்வளவு தூரம் பயம் உணர்ச்சியில் அப்படியாச்சும் மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னாரு. என்ன பேசினாலும் சரி, முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி, துணை முதலமைச்சர் பேசினாலும், திமுக அமைச்சர்கள் பேசினாலும், அடுத்த ஆள போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில தான் ஆட்சியை மலரப்போகுது. நிறைய அமைச்சர்கள் இன்னைக்கு ஈடியில் ரைடு ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வரிசையில் எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. என்ன யார் யார் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க, அதுக்கு முதல்ல என்னென்ன நடக்குன்னு தெரியல. அது விடுங்க, இன்னைக்கு மக்களே கொய்த்து போயிருக்காங்களே, அதை சொல்லுங்க. நான் சொல்றது மதுரைக்கே இதே செய்யலை. இதே மாதிரி தானே எல்லா உள்ளாட்சி துறையிலையும் இருக்கும், ஊராட்சி நிர்வாகத்திலையும் இருக்கும். சென்னையை பாருங்க, 4000 கோடிக்கு வடிநீர் வடிகால் அமைச்சிருக்கோம், 98% நிறைவேறிச்சுன்னு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார். என்ன வந்து 2 வருஷத்தில் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழைக்கு தாங்கலை. சாதாரண மழைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் இதுல எல்லாம் பார்த்தா வெள்ளமான போய் ஓடிட்டு இருக்கு. காரெல்லாம் சரசரையா போகுது. சொல்லுங்க வேற என்னங்க? அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. அதிமுக பற்றி பேசலைன்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரம் போகாது, அவருக்கு தூக்கம் வராது, ஒரு இதாக